பராசக்தி படத்தை ஜஸ்ட் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி படத்தை போகும்போது ஒரு 2.5 மணி நேரம் அப்படி மனசை தெம்பாக்கிட்டு பார்க்க போக முடியும்னா பார்க்க போங்க. படத்தில் இது ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்துருக்கனால நிறைய சீன்கள் நமக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். சில சீன்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னடா எடுத்து வச்சுருக்காங்கன்னு கூட தோணும். ஆனால் அதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா தான் புரியும். பராசக்தி சிவகார்த்திகேயனோட 25வது படம். சிவகார்த்திகேயனுக்கு கை கொடுத்துச்சா இல்லையாங்கிறது 2வது பட்ட விஷயம். ஆனால் இது ஒரு மொழி போருக்குண்டான படம்னு சொல்லும்போது அங்கங்கே நமக்கு டச் ஆகுது. நிறைய இடங்களில் சிங்க் ஆகலை. ஒரு வேளை சென்சாரில் கட் பண்ணி தூக்கி தூர போட்டாங்களான்னு நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த பராசக்தி எப்படி மக்களை சென்றடைய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான கதைக்களம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நாளைக்கு நான் என்னோடய கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவை நாசாக்கிட்டு இருக்குது இந்த ரிவ்யூ தான். இந்த ரிவ்யூகளை போட்டு தான் நல்லா இருக்க படத்தையும் நாசாக்குறாங்க, ஒன்றுமே இல்லாத குப்பை படத்தையும் நல்ல படம்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஸோ நான் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அந்த படத்தை நாஸ்தி பண்ண விரும்பலை. படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத நாளைக்கு நான் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட்ரி ட்ரை மீதியை நாளைக்கு சொல்கிறேன்.